அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல். ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 100 பயிற்சி வினாக்கள் 7ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 7ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் 100 பயிற்சி வினாக்கள் பகுதி 1 வந்து பார்க்க போகிறோம். இன்னொரு 100 வந்து பார்ப்போம், அது பகுதி 2ல் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பகுதி 1 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ராமலிங்கனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஸோ ராமலிங்கனார் வந்து காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், ரொம்ப முக்கியம். சரியா? ராமலிங்கனார் வந்து எப்படி அழைக்கப்படுறாருன்னா காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறாரு, நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். சரியா? அடுத்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நாமக்கல் கவிஞரின் நூல்கள் மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி. சரியா? மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி. அடுத்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது வந்து இது யார் பாடினது பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் பாடியிருக்காரு. சரியா? அடுத்து நெறி என்னும் சொல்லின் பொருள் வந்து வழி. ஸோ நெறி, வழி. அடுத்து பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. சரியா? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரணி இலக்கியம். முல்லைக்கு தேர் தந்தவர் பாரி. சரியா? அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. சரி, பகுத்தறிவு கவிராயர். ஸோ கவி இங்கேயும் கவி இருக்குது, உடுமலை நாராயண கவி இங்கேயும் கவி இருக்குது. சரியா? அடுத்து ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். சரி, ஒரு ஒளியின் வரி வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து. மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியே வெவ்வேறு வடிவங்களை உடையது என்றால் அதற்கு பேர் வந்து வட்டார மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கணமும் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இதை கூறியவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கணமும் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் பாரதிதாசன். முதலெழுத்துக்கள் மொத்தம் 30. முதலெழுத்துக்களின் வகை வந்து மொத்தம் 30 வகை இருக்குது. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகை. சரியா? முதலெழுத்துக்கள் 30, சார்பெழுத்துக்கள் 10. குற்றியலுகரம் வந்து எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இந்த வகைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த வகைகள் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. குற்றியலுகரம் வந்து 6 வகைப்படும். சரியா? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி. ஸோ இந்த பாட்டனர் வந்து பாரதியார். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கணமும் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வந்து பாரதிதாசன் பாடியிருக்காரு. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வந்து பாரதியார் வந்து பாடியிருக்காரு. சரியா? அடுத்து சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இதுவுமே டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. சுரதாவின் இயற்பெயர் எதுனா ராசகோபாலன். சரியா? ஓமை கவிஞர் வந்து சுரதா. ஸோ சுரதா ஓமை கவிஞர். சுரதாவின் நூல்கள் எதுனா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். ஸோ இதில் இந்த துறைமுகம், தேன்மலை இது எல்லாமே அடிக்கடி கேட்குறாங்க. சரியா? அடுத்து தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கோயம்புத்தூரில் வந்து அமைஞ்சிருக்கு. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். சரியா? முதலில் மட்டுமே ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவதுன்னா ஔகார குறுக்கம். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பையன். சரி, ஜாதவ் பையன். ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். சரியா? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க திரித்த குரல். இது யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி ஔவையார் வந்து சொல்லியிருப்பார். சரியா? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்க திரித்த குரல். அடுத்து திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். ஸோ இது கேட்பாங்க, திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னா 2000 ஆண்டுகள். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு. ஸோ யாண்டு எங்கு, யா ஏ அப்படின்னா வச்சுக்கோங்க. சரியா? கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு. இது நல்லா நான் வச்சுக்கோ, இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு. கட்டபொம்மன் ஆட்சி செய்த ஊர் பாஞ்சாலங்குறிச்சி. சரியா? ஸோ இதனால் அடிக்கடி இப்போ யூனிட் 8லேயுமே இதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டபொம்மன் ஆட்சி செய்த ஊர் பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டியன் கட்டபொம்மன் கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் வானமாமலை. சரியா? வாரணம் என்னும் சொல்லின் பொருள் யானை. ஸோ வாரணம் 1000 சூழ வளஞ்செய்துன்னு பாடுவோம்ல, அதுதான் வாரணம் என்னும் சொல்லின் பொருள் யானை. கமுகு என்னும் சொல்லின் பொருள் பாக்கு. ஸோ கமுகுக்கு இன்னொரு பொருள் இருக்குது, கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்குது. ஸோ இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா கமுகு என்னும் சொல்லின் பொருள் பாக்கு. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. சரியா? சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. ஸோ முத்துராமலிங்க தேவர் நேதாஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? தேசிய காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனா. ஸோ இது ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க. இந்த
முத்துராமலிங்க தேவரை பற்றி அடிக்கடி கொஸ்டின் வந்துடும். ஸோ அதனால் தேசிய காத்த செம்மல் என பசும்போல் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார். சுத்த தியாகி என்ற தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். சரி, சுத்த தியாகி. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு எதுனா அக்டோபர் 30, 1908. ஸோ 1908ஆம் ஆண்டு அக்டோபர் 30 தான் முத்துராமலிங்க தேவர் வந்து பிறந்திருக்கார். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எதுனா பசும்பொன், ராமநாதபுரம் மாவட்டம். சரியா, பசும்பொன், ராமநாதபுரம் மாவட்டம். முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் எதுனா யாருன்னா உக்கிரபாண்டி தேவர் மற்றும் இந்திராணி அம்மையார். ஸோ உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார் தான் முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர்கள். முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வியை எங்கு பயின்றார் அப்படின்னு கேட்குறாங்க. தொடக்க கல்வியை பயின்ற ஊர் கமுதி. சரியா, பிறந்த ஊர் வந்து பசும்பொன், கல்வியை பயின்ற ஊர் கமுதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் முதல் உரையாற்றிய இடம் பார்த்தீங்கன்னா சாயல்குடி. சரியா, அடுத்து முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கில மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார். ஸோ எந்தெந்த மொழிகளில் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார் பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கில மொழி. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்? தடை விதிக்கப்பட்ட தலைவர் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ இது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். சரியா, வங்கச்சிங்கம் என்று போட்டப்பட்டவர் நேதாஜி. ஸோ வங்கச்சிங்கம், அதாவது முத்துராமலிங்க தேவர் ஆரம்பித்த இதழுக்கு பேர் நேதாஜி. வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்டவர் நேதாஜி. முத்துராமலிங்க தேவர் யாரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார்? ஸோ நேதாஜி தான் அரசியல் குரு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் யாரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார்னா நேதாஜி. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு 1939ஆம் ஆண்டு மதுரைக்கு வருகை தந்தவர் நேதாஜி. அப்போ அரசியல் குரு வந்து நேதாஜி. ஸோ நேதாஜி முத்துராமலிங்க தேவர் வந்து கூப்பிடுறாரு, நீங்கள் மதுரைக்கு வாங்குறேன். ஸோ நேதாஜி எப்போ வராருன்னா 1939ஆம் ஆண்டு வராரு. இந்திய தேசிய இராணுவத்தை தொடங்கியவர் நேதாஜி. முத்துராமலிங்க தேவரின் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. சரியா, முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு 1937. ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுனா குற்றப்பரம்பரை சட்டம். சரி, அது வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்று பார்த்தோம். வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி ஆங்கிலேயர்கள் யாரை கைது செஞ்சாங்கன்னா முத்துராமலிங்க தேவரை. அதே மாதிரி ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுனா குற்றப்பரம்பரை சட்டம். முத்துராமலிங்க தேவர் கமுதியில் குற்றப்பரம்பரை எதிர்த்த சட்டத்தை நடத்திய ஆண்டு 1934. சரியா, குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு 1948. அப்போ இது நல்லா பார்த்துக்கோம். குற்றப்பரம்பரை சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம். அது நீக்கப்பட்ட ஆண்டு 1948. ஸோ முத்துராமலிங்க தேவர் கமுதியில் வந்து அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய ஆண்டு 1934. முத்துராமலிங்க தேவர் மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்திய ஆண்டு 1939. ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தியவரும் முத்துராமலிங்க தேவர் தான். முத்துராமலிங்க தேவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் எதுனா வித்யாபாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை. சரி, இந்து புத்த சமய மேதை. சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்கியவர் வ.உ. சிதம்பரனார். சரியா, வ.உ.சி. சுதந்திரம் என்பது எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் திலகர், பாலகங்காதர் திலகர். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதோம் என்போம் என்று பாடியவர் பாரதியார். சரியா, வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதோம் என்போம். வ.உ. சிதம்பரனார் இயற்றிய நூல்கள் மெய்யறிவு, மெய்யறம். சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ராபி சேது பிள்ளை. சரியா, ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர். ஸோ இதெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது. சரியா, இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. ராபி சேது வந்து அடிக்கடி கேட்பாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ராபி சேதுவின் நூல் எதுனா தமிழ் இன்பம். சரியா, இன்பம், தமிழ் இன்பம். ராபி சேதுவின் நூல்கள் இது தமிழ் இன்பம், ஆற்றங்கரையினிலே தமிழ் விருந்து, கடற்கரையினிலே தமிழ் பேச்சு, ஊரும் பேரும். ஸோ இது எல்லாமே ராபி சேதுவின் நூல்கள். ஸோ வழக்கு என்பது 2 வகைப்படும். சரியா, அறம் செய்ய விரும்பு என்பது யாருடைய வாக்கு என்றால் ஔவையாருடைய வாக்கு. போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும் போலி. அடுத்து கடையலூர் உருத்திர கண்ணனார் எழுதிய நூல்கள் இது பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. இது ரெண்டுமே 10 பாட்டில் வந்து வரும். ஸோ 10 பாட்டில் வர நூல்கள் தான் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. ஸோ இது ரெண்டுமே எழுதுறவங்க யாருன்னா கடையலூர் உருத்திர கண்ணனார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்தரியன் தான் பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவர். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா அகநானூறு. சரி, இது அடிக்கடி கேட்பாங்க. நெடுந்தொகை, அகநானூறு. வங்கூல் என்பதன் பொருள் காற்று.
சரி, நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம், ஸோ பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. ஸோ இது ரெண்டு ஒரே கொஸ்டின் தான். அடுத்து இலக்கண முறைப்படி சொல் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். சரியா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் எதுனா பிசிராந்தையார். ஸோ இது ரொம்ப முக்கியம், பிசிராந்தையார். சரியா, கழனி என்னும் சொல்லின் பொருள் வயல். ஸோ கழனி வயல். ஸோ களை பிடுங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வயலில் தான் களை பிடுங்குவாங்க. ஸோ கழனி என்னும் சொல்லின் பொருள் வயல். சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாலடியார். சரியா, நாலடியார் எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நாலடியார், திருக்குறள் எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. என் நூல் திருக்குறள் போன்ற அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டுள்ளது அப்படின்னா நாலடியார். சரியா, திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்கும். அதே மாதிரி நாலடியார்லேயே அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாலே கொண்டுள்ளது நாலடியார். நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடியார். சரியா, நாலடியாரை எப்படி சொல்கிறோம்? நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறோம். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர்புடைய நூல் எதுனா திருக்குறள், நாலடியார். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா திருக்குறள். சரியா, நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். ஸோ நம்ம பள்ளியில் படித்தா நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாருன்னா பாரதியார். இளமையில் கல் என்பது யாருடைய கூற்று அப்படின்னா ஔவையாருடைய கூற்று. சரியா, அதே மாதிரி நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். ஸோ நன்னூல் பவணந்தி முனிவர். தமிழ் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப முக்கியம். அந்த ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை சொற்கள் உள்ளன பார்த்தீங்கன்னா தமிழில் 42 சொற்கள் இருக்குது. அந்த 42 சொற்களில் 2 சொற்கள் தான் குறிலில் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழி குறில் சொற்கள் எதுனா நோ து. சரியா, ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் எதுனா மதகு நீர். ஓ மதகு நீர். சரியா, மை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் அஞ்சனம். மை அஞ்சனம். சரியா, ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஐ தலைவன் அப்படின்னு சொல்லுவோம். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சோலை. காசோலை நான் வச்சுக்கோம், காசோலை. சரி, செக்கு சொல்லுவோம்னா நம்ம காசோலை. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சரி, இது ரொம்ப முக்கியம். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். மேகலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து மேகமலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா வரதன். ஸோ காலமேக புலவரின் இயற்பெயர் தான் வரதன். அவர் மேகமலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் அவர் என்ன காலமேக புலவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா வரதன் என்று அழைக்கப்பட்டார். காலமேக புலவர் எழுதிய நூல்கள் எதுனா திருவனைக்கா உலா, சரஸ்வதி மாலை, சித்திரமடல், பரபிரம்ம விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 4 நூல்கள் இருக்குது. சரியா, திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, சித்திரமடல், பரபிரம்ம விளக்கம். அடுத்து ஆயக்கலைகள் 64. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, இது ஓவை கலைகளில் வரும். ஸோ ஆயக்கலைகள் 64. பழங்கால மனிதர்கள் முதலில் குகைகளில் ஓவியங்களை வரைய தொடங்கினர். ஸோ பழங்கால மனிதர்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஓவியங்களை வரைய தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா குகைகளில் ஓவியங்களை வரைய தொடங்கினர். பழங்கால மனிதர்களின் ஓவியங்கள் கோட்டு ஓவியங்களாக இருந்தன. கோட்டு ஓவியம் சொல்கிறோம். சித்தன்ன வாசலில் காணப்படும் ஓவியம் சுவர் ஓவியம். சரியா, நாயன்மார்களில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கின்றன அப்படின்னா சுந்தரர். ஸோ நாயன்மாரில் சுந்தரர், அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர். ஸோ எல்லாமே பார்ப்போம். ஸோ அதில் எந்த நாயன்மார்களில் வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கின்றன அப்படின்னா சுந்தர நாயன்மாரின் வாழ்க்கை நிகழ்வுகள் தான் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கின்றன. சரியா, அப்போ சித்தனவாசலில் காணப்படும் ஓவியம் சுவர் ஓவியம். அந்த சுவர் ஓவியத்தில் தான் சுந்தர நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு வரையப்பட்டிருக்கு. கலம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படும் ஓவியம் துணி ஓவியம். சரி, கலம்காரி பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படும் ஓவியம் துணியில் வரைகிற ஓவியத்தை தான் நம்ம கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ இதுதான் 7வது பொதுத்தமிழில் உள்ள 100 வினாக்கள், 100 பயிற்சி வினாக்கள் பகுதி 1. ஸோ அடுத்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளை கழித்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைம் எடுத்து இந்த 100 வினாக்கள் படிச்சுக்கோங்க. சரியா, இதோட பிடிஎஃப்பும் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம். நன்றி.